ஒரு பெரிய பங்களால பாத்தீங்க அப்படின்னா, கீழ நெறைய பிஸ்கெட் எல்லாம் விழுந்து கிடக்கு. ஒரு உயிருள்ள டஸ்ட் வந்து அங்க இருக்க பிஸ்கெட் எல்லாம் எடுத்து சாப்பிட பாக்குது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா, அதோட ஃபிரெண்ட்ஸ்ங்கலாம் முன்னாடி நெறைய பிஸ்கெட்டுங்க இருக்கத பார்த்ததுமே, உடனே இந்த ஒரு டஸ்ட்டையும் வந்து கூப்பிட ஆரம்பிக்குது. ஆனா அங்க மனுஷங்க நெறைய பேர் வருவாங்க அப்படின்றதுனால, இது வந்து போகாம இருக்கு. அப்ப இது கூட இருந்த அந்த ஒரு ஃபிரெண்டும் அந்த டஸ்ட்டுங்களோட போய் அங்க இருக்க பிஸ்கெட் எல்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, திடீர்னு அந்த வீட்ல வேலை பாக்குற லேடி வந்து வந்துடுறாங்க. அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா, அங்க இருக்க டஸ்ட்ட பார்த்ததுமே, உடனே வேக்யூம் கிளீனர் வச்சு அந்த டஸ்ட் எல்லாத்தையும் வந்து எடுத்துடுறாங்க. இப்படி எடுத்துட்டு போயிட்டு இருக்கும்போது, அங்க இருந்து பார்த்துட்டு இருக்க அந்த ஒரு டஸ்ட்டோட ஃபிரெண்டுமே வந்து அதுக்குள்ள போகுது. சோ இத பார்த்ததுமே ரொம்பவே கவலையாயிடுது. சோ அதுக்கப்புறமா ரொம்ப டென்ஷன் ஆகி என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது தான் நேரா அந்த ஒரு வேக்யூம் கிளீனரோட வயர பாக்குது. உடனே அந்த வயர போய் பிடுங்கி விட்டுருது. பிடுங்கி விட்டதுமே அந்த லேடி அத பிளக் பண்ணலாம்னு சொல்லிட்டு வரும்போது இதுவும் ரொம்ப ஃபாஸ்டா போய் அங்க இருக்க தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து வெளில காப்பாத்தி கொண்டு வந்து கொண்டு வரத பார்த்ததுமே அந்த ஒரு லேடி அந்த ஒரு வயர பிளக் பண்ணிட்டு இருக்கும்போது கரெக்ட்டா இங்க இருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸும் வெளில வந்துட்டாங்க. ஆனா இப்படியே விட்டா இந்த ஒரு லேடி மறுபடியும் வந்து நம்மள வந்து டிஸ்டர்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த ஒரு வேக்யூம் கிளீனரை இவங்களே ஆன் பண்ணி விட்டு அந்த ஒரு லேடிய வந்து இந்த வேக்யூம் கிளீனருக்குள்ள வந்து போக வச்சிடுறாங்க. அப்படியே அந்த லேடி அடிச்சு துரத்தி விட்டு இந்த டஸ்டிங் எல்லாம் சேர்ந்து அந்த ஒரு ஹோம்ல ரொம்ப ஜாலியா இருக்கு. அப்படியே ஒரு ஹாப்பி எண்டிங்கா இந்த ஒரு ஷார்ட் ஃபிலிம் வந்து முடிக்கிறாங்க.